ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ட்ரெடிஷ்னலான செட்டிநாடு பலகாரம், வெள்ளை பணியாரமும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கொரோடா. இந்த கொரோடா ரெசிபி வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இது எனக்கு வந்து எங்கள் பெரியம்மா பொண்ணு நாச்சம்மை அவங்க தான் எனக்கு ஷேர் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஃபஸ்ட்டு நம்ம பணியாரத்துக்கு அரிசி ஊற வச்சிடலாம். 1/4 உலக்கு இட்லி ரைஸ் எடுத்துக்கோங்க. மீதி ஃபுல்லாக பச்சரிசியை ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த உலக்கு ஃபுல்லாக வர வரைக்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி தலை தட்டி விடணும். இந்த அரிசியை வந்து இந்த மாதிரி தலை தட்டி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு உளுந்து வச்சுக்கோங்க. அப்படியே கோபுரமாக அது மேலே வைக்கணும். இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து எதையும் மாறக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பணியாரம் சூப்பராக வரும். இது நல்லா ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 1.5 மணி நேரமாவது ஊற வைங்க. அரிசி ஊறுறதுக்குள்ளே வெள்ளை பணியாரத்தோட சைட் டிஷ் கொரோடா ரெசிபி பார்த்துடலாம். இதுக்கு ஒரு 10 வரமிளகாய், அந்த நீட்டு மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் வறுத்தா போதும், அதுக்கு மேலே வேணாம். இன்னொரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நிறைய ப்ரிப்ரேஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 20 வெள்ளைப்பூண்டை உரிச்சிட்டு நல்லா இடித்து வச்சுக்கோங்க. அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இந்த மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி, ரொம்ப சின்ன சைஸ் தக்காளியில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி புழிஞ்சு விடுங்க. கட் பண்ணி போட வேண்டாம், புழிஞ்சு விட்டால் போதும். அதையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெங்காயம் நல்லா சுருள வெந்து வரணும். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே வதக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ் புளியை ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அப்புறம் காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். காரம் பத்தலைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான கொரோடா ரெடி. இனி அடுத்து வெள்ளை பணியாரத்துக்கு மாவு அரைச்சிடலாம். நல்லா அரிசி ஊறிடுச்சு, அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. அதுக்கப்புறம் மாவு அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. அரைக்கும் போதே உப்பு சேர்த்திங்கன்னா தண்ணி விட்டுக்கிட்டே வரும். அதனால் மாவு அரைச்சதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்தில் இருக்கணும். எண்ணெய் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா அப்படியே பந்து மாதிரி வரும். மேலே எலும்பி வரும். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி இருக்கும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. எங்கள் செட்டிநாட்டில் எல்லா விசேஷத்துலேயும் பலகார மெனுவில் கண்டிப்பாக இந்த வெள்ளை பணியாரம் இருக்கும். வெள்ளை பணியாரத்தோட ஓரத்துலலாம் கரைக்கட்டி வந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. நான் இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். மாவே இல்லாமல் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். பணியாரத்தோட அந்த கொரடா தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.